நல்லாக்கா. வாவ் வாவ் சொல்லுங்க. வாவ். வெல்கம் பேக் டு மினிமேக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே. இன்றைக்கி குயிக்காக ஈஸியாக 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் எதுவுமே இல்லை, என்ன ஸ்நாக் தான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது சூப்பர்வான ஸ்நாக்குங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன் 7 அல்லது 8 ஷீட். அப்பளமும் முட்டையும் தான் இதில் மெயின். ஸோ வாட்டரில் ஃபஸ்ட்டு இந்த அப்பளம் ஷீட்ஸை வந்து நான் டிப் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஊற விட்டுலாம் ஒரு 2 மினிட்ஸ். அது ஊறிட்டுருக்க நேரத்தில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி பேஸ்ட் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த ஃபார்மில் இருக்கணும். இது வந்து பின்னாடி நமக்கு தேவைப்படும், நான் சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, லம்ஸ் எதுவும் இல்லாத. அதுக்கப்புறம் அதே நேரத்தில் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆயில் ஹீட் ஆன அப்புறம் நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அது ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான சால்ட், அப்புறம் முட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த பெப்பர் பவுடர் ஆட் பண்ணணும். சரி, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நீங்கள் முட்டை ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் 3 முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி பொடி மாஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரணும். இப்போ டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் தான் ஆகணும். அதுக்குள்ளே இந்த அப்பளம் ஷீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் உரிச்சு அப்படின்னா இது வந்து உடஞ்சி போயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாத் மாதிரி ஆகிடும். எப்போது இந்த அப்பளத்துக்கு நடுவில் இந்த எக்கு வச்சு ஸ்டஃப் பண்ணோம். எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷீட் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஷீட்டு, அதில் 1 ஸ்பூன் வந்து இந்த எக் பொடி மாஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிட வேண்டியதான். பஃப்ஸ் இருக்கு இல்லையா, கடையில் ஸ்நாக்ஸ் வந்து பேக்கரியில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ 1 சைடு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வீட் ஃப்ளார் பேஸ்ட் ஃபார்மில், அந்த கோதுமாவை எடுத்து சீல் பண்ணுறதுக்காக மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா சும்மா நம்ம வெறுமனே சீல் பண்ணி அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். வெறுமனே சீல் பண்ணோம் அப்படின்னா அப்பளம் வந்து ஓப்பன் ஆகிடும், உள்ளே இருக்க எக்லாம் தனியாக வந்துடும். ஸோ இப்படி சீல் பண்ணுறப்ப ஓப்பன் ஆகாது. ஸோ பஃப் மாதிரியே வந்து எப்படி நம்ம பேக்கரியிலலாம் கிடைக்கும் அந்த மாதிரி பஃப் மாதிரியே அதே ஃபார்மெட்லேயே நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்படி போட்டு அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மறுபடியும் அந்த வீட் ஃப்ளார் போட்டேன். ஸோ இந்த சைடு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடுங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் இந்த மாதிரி 4 சைடுமே ஃபோல்ட் பண்ணி எந்த இடத்துலையும் கேப் இல்லாத மாதிரி ஒட்டுங்க. ரொம்ப வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா அந்த அப்பளம் வந்து பிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பேனில் அடுத்ததாக இதை வந்து ஷாலோ ஃப்ரை, அதாவது ரொம்ப டீப் ஃப்ரை வடை பொரிக்கிற மாதிரிலாம் பொரிக்க தேவையில்ல. கொஞ்சமாக திருப்பி திருப்பி போட்டு பொரிக்கிற அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா வந்து எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ லோ மீடியம் அந்த ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே நான் போட்டுடுறேன். போட்டுட்டு நான் வந்து 2 சைடும் திருப்பி திருப்பி இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க, இல்லைன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான எக் ஸ்டஃப்டு அப்பளம் பஃப்ஸ் ரெடி ஆயிடுச்சு.